ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மாங்காய் சம்பந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மாங்காய் சம்பந்தி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு மாங்காய், தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் தேங்காய் ஈக்குவலாக போட்டாலும் சரி, மாங்காய் அளவில் பாதி தேங்காய் போட்டாலும் சரிங்க. இதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு, கறிவேப்பிலை, சிகப்பு மிளகாய் தூள், இஞ்சி, சின்ன வெங்காயம், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதையெல்லாம் வதக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்படியே பச்சையாக அரைச்சிட்டா போதும். அடுப்புக்கிட்டேயே போகாமல் ஒரு சமையல் செய்ய முடியும் அப்படின்னா அது கூட இதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கூட கொடுக்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே டயத்தில் ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இது தயிர் சாதத்துக்கு, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பொரியில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை அரைக்கும்போது 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்குங்க. அந்த ஃப்ளேவருக்கே சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிகப்பு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம், சிகப்பு மிளகாயும் சேர்க்குறோம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. என்கிட்ட காஞ்ச கறிவேப்பிலை இருக்குது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் வெங்காயம், தேங்காய், அப்புறம் இந்த மாங்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஃப்ரெஷ் மாங்காவாக இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி நிறையாவே இருக்கும். அதனால் எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா சட்னி லெவலில் ஆகிடும். அதனால் பார்த்து பக்குவமாக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. சூப்பராக நம்மளோட மாங்காய் சம்பந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட நான் சேர்க்கலை. நான் எடுத்துருக்கிற மாங்காய் காயாகவும் இல்லை, பழமாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. அதனால் இந்தளவுக்கு லிக்விடாக சட்னி பக்குவத்தில் வந்திருக்குங்க. நீங்கள் காயாக எடுத்தீங்கன்னா நல்லா அப்படியே செண்டு மாதிரி நிற்கும். அந்தளவுக்கு கெட்டியாக அரைக்கலாங்க. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க, நம்ம சாய்ஸ் தான். அரைக்கும்போது வெல்லம் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மாங்காவோட புளிப்பை பொறுத்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனும் 1/2 டீஸ்பூனும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.